கமெண்ட்ஸ்ல போடுறீங்க, சாமி உங்களை கோயில் பரதேசி கோயில் பண்டாரம் சொல்லாதீங்க சாமி, வலிக்குது சாமி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கோவில் பண்டாரம் கோவில் பரதேசிங்கிறது மிகப்பெரிய புனிதமான பொசிஷன்கையா, புனிதமான பதவி. சமூகத்தில் அதை அவதூறு பண்ணி அந்த வார்த்தையை ஒரு சீப்பான கெட்ட வார்த்தையா மாத்திட்டாங்கன்றதுக்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாம நான் இருக்க மாட்டேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் உபயோகப்படுத்தி அந்த வார்த்தைகளுக்குரிய உயர்ந்த நல்ல சரியான நேர்மையான பொருளை அவைகளுக்கு வரவழைப்பது என் வாழ்க்கையின் நோக்கம். இன்னும் சில பேர் பல சஜஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏன் நீங்க இந்த சேரிட்டி பண்ணக்கூடாது அந்த சேரிட்டி பண்ணக்கூடாது. ஐயா நல்லா பொறுத்துக்க, நான் கோயில் பரதேசி கோயில் பண்டாரம். என்னுடைய கம்யூனிட்டி யாருன்னா இந்த தொகையடியார் சம்பிரதாயம். நான் கம்யூனிட்டின்னு சொல்லும்போது ஜாதி சார்ந்து சொல்லல, என்னுடைய சொசைட்டி இந்த தொகையடியார் சம்பிரதாயம். இந்த தொகையடியார் சம்பிரதாயமே ஏற்கனவே சமூகத்துல ஒதுக்கப்பட்டு சமூகத்தோட விளிம்பு நிலை மக்களா இருக்கும் பொழுது நான் முதல்ல இவங்களுக்கு தான் சேவை பண்ணணும். அண்ணாமலையார் ஆலயத்தில் சார்ந்து தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நன்மையும் எனக்கு கிடைத்தது. இந்த ஞானமும் பெருமானின் அருளும் ஞானமும் பக்தியும் விஞ்ஞானமும் அனைத்தும் எனக்கு கோயில் சார்ந்துதான் கிடைச்சது. திரும்ப திரும்ப என்ன கோயில் பரதேசி கோயில் பண்டாரம்னு சொல்லிப்பேன். அந்த கோயில் பண்டாரம் கோயில் பரதேசிகளுக்கு சரியான புனிதமான மரியாதையும் உணர்வும் தனக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் எப்படி இருந்ததோ அதை மீண்டும் பரமசிவன் அருளாலே புனரமைப்போம்.